வணக்கம். கோவில்களில் மட்டுமல்லாது வீடுகள்லேயும் திருக்கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி பரணி தீபம் ஏற்றப்படணும். இதற்கு என்ன காரணம்? பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது? வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போ வருது? இந்த நாளில் நம்ம எப்படி வீட்டில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதமே பார்த்திங்கன்னா தீபங்களுக்குரிய மாதம். இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் 2 தீபங்கள் ஏற்றி வழிபடும் பழக்கம் சில கிட்ட இருக்குது. ஆனால் பெரும்பாலானவங்க திருக்கார்த்திகை துவங்கி 3 நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். உண்மையிலேயே திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை அன்று தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு 3 நாட்கள் விளக்கு ஏற்றது தான் சரியான முறை. இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுது. இந்த பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவது. அதே மாதிரி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபத்தை வச்சு தான் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலையில் சொக்கப்பனை கொளுத்துவாங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வீடுகளில் எதற்காக பரணி தீபம், அதுவும் யமதர்ம ராஜாவுக்காக ஏற்றணும் அப்படிங்கிற சந்தேகம் வரும். யமன் அப்படின்னா அனைவருக்கும் பயன்தான் வரும். அவரை எதற்காக வழிபடணும் அப்படின்னு நம்ம கேட்க தோணும். இதற்கு புராணத்தில் ஒரு கதை சொல்லப்படுது. அதாவது நசிகேதன் அப்படிங்கிறவரின் தந்தை யாகம் ஒன்று நடத்துகிறாரு. அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுக்கிறாரு. இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று, எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவங்க கேட்டதையெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, இப்படியே கொடுத்தா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறாங்க. இதை கேட்ட அவரது தந்தை, ஆம், உன்னையும் தானமாக கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேதன், என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க தந்தையோ யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்குறேன்னு சொல்லி தானமாக கொடுத்துட்றாரு. தந்தை தானமாக கொடுத்ததுனால உயிருடனேயே யமலோகத்திற்கு போகிறார் நசிகேதன். அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யமதர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கிறாரு. மனிதர்கள் பூமியில் தான் பலவிதமான துன்பங்கள் அப்படின்னா இங்கேயும் அவங்களுக்கு துன்பம் தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பதிலளித்த யமதர்ம ராஜா அவரவர் செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ற தண்டனைன்னு சொல்கிறாரு. இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னதான் தீர்வுன்னு நசிகேதன் கேட்கவும் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறாரு யமதர்ம ராஜா. மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்யணும்னு யமதர்ம ராஜா கூறிய வழிகளில் ஒன்று தான் பரணி தீபம். இந்த கார்த்திகை மாதத்தில் வர்ற பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள்னு சொல்கிறாரு. அது மட்டும் அல்ல, மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களின் விடியற்காலைன்னு சொல்லப்படுறதுனால அதற்கு முன்பு வர்ற கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும். அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். சரி, இப்போது பரணி தீபம் 2024 எந்த நாள் வருது, நம்ம வீட்டில் எந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும், எப்படி ஏற்றணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் 12ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை வருது. டிசம்பர் 12ஆம் தேதி காலை 8:20 மணி துவங்கி டிசம்பர் 13ஆம் தேதி காலை 6:50 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை 6 மணிக்கு விளக்கேற்றணும். இது பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியது. உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடம்பில் இருக்கிற பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் 5 விளக்குகள் ஏற்றணும். ஒரு தாம்பாளத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக நெய் தீபங்கள் 5 ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த 5 தீபங்களையும் ஏற்ற வேண்டும். மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம். பரணி தீபத்தன்று ஏற்றும் விளக்கானது எண்ணெயை தவிர்த்து நெய்யால் ஏற்றினால் மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கும்.
தீபமானது அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கிளியன் சட்டின்னு பல வடிவங்களில் ஏற்றப்படுது. களிமண்ணாலான விளக்கில் பசுனை கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றுவது ரொம்பவும் நல்லது. அம்பிகை வாசம் செய்கிறதா நம்பப்படுற பசுனையை தீபத்தில் இடும்போது அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சொரூபமாகி நமக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.